உங்களுக்கு ஏதோ கூட்டணியில 6 சீட்டு கொடுத்துட்டாங்களாம்லன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், அது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம ஊர் கிராமத்தில் சொல்ற பழமொழியை சொன்னாலும் எல்லாருக்கும் புரியுன்னு. அடியேன்னு கூப்பிட ஆதிக்காரியே இன்னும் வரல, அதுக்குள்ளார பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு திரியறானா கிருஷ்ணமூர்த்தின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அது கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த நபர் இல்ல, கிருஷ்ணசாமின்னு சொல்லலாம், கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பதை எனக்கு தெரியும்னு உங்கள்கிட்ட சொன்ன. வதந்தியை விதைக்கின்ற கிருஷ்ணமூர்த்தியும் அதை பரப்புகின்ற அவரது கைத்தடிகளும் யார் என்று சொன்னேன். எனக்கு தெரியும், அதனால அந்த வதந்திகளை எல்லாம் நம்ப வேண்டாம்னு சொன்னேன். ஆனா வதந்திகளை தகவல்ங்கிற பேர்ல அதை செய்திகளாக்கும் பொழுது எங்கள் தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள் 8 ஆண்டுகளாக என்னோடு ஆளும் கட்சியாக இருந்த பொழுது ஆட்சி அதிகாரம் அதன் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் லட்சியங்களை, அம்மாவின் கொள்கைகளை அடுத்த நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்கின்ற ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை மனதிலே கொண்டு என்னோடு லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் பெரிய ஜாம்பவான்கள் சொன்னவங்க எல்லாம் எங்களை விட்டு போனாலும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் இயக்கமாக, அரசியல் சக்தியாக இந்த இயக்கத்தை லட்சம் தொண்டர்களும் அவர்களை வழி நடத்துகின்ற நிர்வாகிகளும், விலை போகாத நிர்வாகிகள், சுயநலத்துக்காக சுய லாபத்திற்காக விலை போகாத நிர்வாகிகள் என்னோடு இருக்கின்ற வரை இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும்.